2 நிமிஷம் டைம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வாழ்க்கையை எப்படி வேஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் மணிக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுங்க. எவனாவது எதாவது அனுப்புவான் பார்த்துட்டு இருக்கேன் கேட்க பக்கான்னு சரிங்க. செகண்ட், ரெண்டாவது, ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா அந்த டவுட்டை தயவு செஞ்சு கேட்காதீங்க. அதுவும் கூட்டத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக கேட்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரே டவுட் தான் வரும். ஆனால் முதல்ல கேள்வி கேட்கணும்னா இந்த உலகம் முட்டாள்னு சொல்லும். அதனால கேட்காதீங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏதாவது ஃபோன் நோண்டி நல்லா, அதுவும் தூரமாலாம் வச்சு நோண்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சுட்டு நோண்டணும் சரியா? பார்த்துட்டு நல்லா நிதானமா நல்லா ப்ளூ லைட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க. நல்லா செமையா தூக்கம் வரும். ஒர்க் அவுட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணாதீங்க. எதுக்கு? அதெல்லாம் பண்ணி என்ன ஆக போகுது? இப்போ எப்படியும் வேர்த்து பூத்து அதுக்கு வேற இன்னொரு வாட்டி போய் குளிக்கணும். அதுக்கு பண்ணாமலே இருக்கலாம்ல. தண்டமா ஊர் சுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அதானே ஃப்ரீடம். அது நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க. நல்லா வந்து ஜாலியா ஊரை சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணலாம். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாட்டில் வந்து காந்தி தாத்தா சுபாஷ் சந்திர போஸ்லாம் கஷ்டப்பட்டாங்க. உங்களுக்கு என்ன இதை பண்ணணும்னு தோணினாலும் அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா மித்தவங்க வந்து கண்டிப்பா என்ன சொல்றாங்களோ அதுதான் கரெக்டா இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதே கேட்டுங்க, அதைப்படியே பண்ணுங்க. கண்டிப்பா வந்து விளங்கிடும். ஃபோமோல சிக்காதீங்க. இருக்கிற எல்லா ட்ரெண்ட்லயும் வந்து கலந்துக்குங்க. எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ண முடியுமோ வேஸ்ட் பண்ணுங்க. புக்கெல்லாம் படிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன கிழவனா? வயசானவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் புக்கெல்லாம் படிப்பாங்க. நம்ம எதுக்கு படிக்கணும்? பேஷன்லாம் நமக்கு எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? நமக்கு எதுக்கு? எதுக்கு அதை பத்திலாம் யோசிச்சு நம்ம வந்து நம்ம மூளையை வந்து இது பண்ணிக்கணும்? எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும்? என்ன டெய்லி என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்றோமோ அதே ஃபாலோ பண்ணிட்டு போறோம். 8 மணி நேரம் தூக்கம் அவசியமா? 1 மணி நேரம் பத்தாது. இப்போ அதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெண்டு. இருக்கல கம்மி நேரம் தூங்குறவங்க தான் பேட்மேன். இப்போ நீங்க கம்மி நேரம் தானே தூங்கணும். எந்த குப்பையும் கிளீன் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணாதீங்க. ஏன்னா குப்பை வந்து அது அப்படியே காத்தடிக்கும், அப்படியே கிளீன் ஆகும். அப்புறம் வந்து சரி பண்ணணுன்றப்ப அது நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். அப்புறம் இதே மாதிரி வெடுக்குன்னு பேசுறாங்கல்ல, வேகமா ஜம்ப் கட்ஸ் போட்டு அந்த மாதிரி வீடியோஸே பார்த்துட்டு இருந்தேன். மூளை செமையா சேச்சுரேட் ஆகும். நல்ல வீடியோ நிறைய போட்டுருக்கேன். அது செஞ்சு பாருங்க. இன்னொரு நல்ல வீடியோ வரேன். பாய்.